மேடையில் ஒரே ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம்னு ஒரு பரபரப்பா விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு மூலையில் நீங்களும் இருந்தீங்க. தளபதி அவருடைய என்ட்ரி செம்மையாக இருந்தது. அந்த என்ட்ரியில் அப்படி வரும்பொழுது அப்படி கையாட்டி வந்துட்டு என்னை பார்த்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணார். ஹே அப்படின்னு அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவருக்கு கை கொடுத்தாரு, இன்னொரு நம்பர் கை கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து கடந்து வந்து பின்னாடி இருந்து எனக்கு அழைச்சி கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடந்து போனார். அது ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஒரு புஷியானதை வச்சுட்டு என்ன செய்ய போறாருன்னு கேட்டாங்க எல்லாரும் பேசுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு புஷியானதை வச்சு தாண்டா அவ்வளோ பெரிய மாநாடே செஞ்சுருக்கேன், அதான் அர்த்தம். மேடையில் தளபதி பேச நிற்கிறேன். தளபதி இங்கே சொல்றதையும் இந்த பக்கம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறதையும் பார்க்கும் பொழுது தம்பி மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்தாங்கல்ல, எல்லாம் கை காசு செலவு பண்ணி வந்தாங்க தம்பி. இவ்வளவு பொருட்செலவு பண்ணி வரக்கூடிய நபர்கள், 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணிக்கூடி வரக்கூடிய நபர்கள், ஒரு நாள் காலைல எழுந்து போய் தளபதியாக ஓட்டு போட மாட்டான். அங்கிள் தான் ஏன் சொன்னார், ஆன்டின்னு சொல்லல, அங்கிள் தானே சொன்னார். நீங்கள் ஏன் வந்து நீங்கள் அங்கிள்னா மாமா அந்த உறவு முறைக்குள்ள பாருங்க. நீங்கள் வேற மாதிரி ஏன் யோசிக்கிறீங்க? தப்பா உன் பிராண்டை ஒரே நாளில் இல்லை 1 மணி நேரத்தில் மாற்றினாரா? 1 மணி நேரம் கூட கிடையாது, அரை மணி நேரம் தான். 35 நிமிஷம் பேச்சில் இந்த இவர் வந்து அப்பாவை அங்கிளாக மாற்றினது 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் உன் பிராண்டை உடைச்சிட்டார் தளபதி. கரெக்டா? சங்கீதா அவர்கள் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் கூட்டத்தில் திமுக மேடையில் நின்று அங்கிள் ஸ்டாலின் தான் பேசினாங்க. நான் தாத்தான்லாம் அவர் கூப்பிட மாட்டேன், நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. சங்கீதா அங்கிள்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க, சங்கீதா மகன் அங்கிள்னு சொன்னதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா தெரியுதுன்னு எனக்கு புரியல. 38 வயசு பூம்பரை பத்தி காட்டவா? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி. இதை விட கேவலமா ஒரு பேச முடியுமா? இது அநாகரிகம். அன்னைக்கே நம்ம இதெல்லாம் அநாகரிகம் இல்லை, கேவலம். தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுகவோட நேரடி உறவுல இருக்கிறது அண்ணாமலை. விஜய் 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 பேசின பின்னாடி லட்சுமி 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 லட்சுமின்னு வந்துகிட்டே இருக்குது. அப்ப தம்பி இருந்து வருது லட்சுமி எங்க இருந்து வருது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் வந்து விஜய் பத்தி பேசினாலே உங்களுக்கு லட்சுமி வருதுனாக்கா நீங்க டக்குன்னு விஜய லட்சுமின்னு ஒன்று சேர்த்து வேற எங்கேயும் யோசிக்க. சினிமாக்காரன் தான் நீங்க. ஸ்டாலினுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உங்க அப்பாவுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உதயநிதிக்கு லேபிள் என்ன? சினிமா தான். திருமாவுக்கு சினிமாக்காரன், வேல்முருகன் சினிமாக்காரன், அண்ணாமலை சினிமாக்காரன், பேச்சுராஜா சினிமாக்காரன். இந்த ஊடகவியலர் வராங்கன்னு அவங்க சொல்லி இந்த ஊடகவியலுக்கு பாஸ் கொடுத்தாங்க. உனக்கு கொடுக்கவே இல்லையா? உனக்கு கூப்பிடவே இல்லையா? திறந்த வீட்டில் ஏதோ நல்ல மாதிரி நீயே வந்த போல. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு பிரபாகரன். மேடையில ஒரே ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம்னு ஒரு பரபரப்பா விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு மூலையில நீங்களும் இருந்தீங்க. எங்களால் ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது. எப்படி இருந்தது அந்த ஃபீல் மாநாட்டில்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் வந்து அரசியல் மாநாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தை பெறணும்னா மதுரைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து மதுரைக்கு போய் அந்த மேடையில் வந்து அமர்வதற்கு எனக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம். இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் தளபதி அவருடைய என்ட்ரி செம்மையாக இருந்தது. அந்த என்ட்ரியில் அப்படி வரும்பொழுது அப்படி கையாட்டி வந்துட்டு என்னை பார்த்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணார். ஹே அப்படின்னு அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவருக்கு கை கொடுத்தாரு, இன்னொரு நம்பர் கை கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து கடந்து வந்து பின்னாடி இருந்து எனக்கு அழைச்சி கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடந்து போனார். அது ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. தளபதி வந்து அப்போ நூக்கன் கார்னர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான்றதுல இது ஒரு உதாரணம். அதே மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனத்தை மேடையில் ஓப்பனாக சொன்னார் பாருங்க. ஒரு புஷியானதை வச்சுட்டு என்ன செய்ய போறாருன்னு கேட்டாங்க எல்லாரும் பேசுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு புஷியானதை வச்சு தாண்டா அவ்வளோ பெரிய மாநாடே செஞ்சிருக்கேன், அதான் அர்த்தம். அது அவருக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். ஆனந்த் சார் அவர்களை அங்கீகாரம் பண்ணி அந்த இடத்துல சொல்லிட்டு அதில் இன்னொரு மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு ஆனந்தை வச்சே நான் இவ்வளோ பெரிய மாநாடு செய்கிறேன்னா இத்தனை கோடி பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றத்தை செய்வேன். அதுக்கு தான் சொன்னார், தி லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். நான் இறந்த மிருகங்களை வேட்டையாட வரவில்லை, அதை நான் சீண்டுவதும் கிடையாது. மார்க்கெட் போன பிறகு நான் வரவில்லை. எப்படி டைரக்ஷன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போய் நடிக்க மார்க்கெட் போய் நான் வரல. நான் களத்தில் வரும்பொழுது மார்க்கெட்டோட வந்த கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்ண, நீ எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வேலை செய்யணும்.
நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சியை ஆரம்பித்தேன். ரெண்டுக்குமான வித்தியாசமும் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அடி தரமாக இருக்கும், நான் எடி பேடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். ஆனால் அதை விட சீரியஸாக தம்பி, நீங்கள் ஊடகத்தில் மற்ற நபர்கள் பார்ப்பது வேற, நான் ஸ்டேஜில் கூடயே நின்று பார்த்துக்கிட்டு மேடையிலே இருந்தீங்க, கீழே கூட இல்லை நீங்கள். நாங்கள் எங்களால் பார்க்க மேடையில் தளபதி பேச நிற்கிறேன். தளபதி இங்கே சொல்கிறதையும் இந்த பக்கம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறதையும் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து லைஃப் டைம் வந்து சொல்லுவாங்கல்ல, லைஃப் டைமில் ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் அமையும் அப்படின்ட்டு. ஏன்னா வரலாற்று நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதுபோல் இது இந்த ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரசியல் மாநாட்டில் மதுரையில் இது வரைக்கும் நடந்ததில் எம்ஜிஆருடைய மாநாடு, கலைஞருடைய மாநாடு, விஜயகாந்தருடைய மாநாடு, தளபதியோட மாநாடு, இந்த கூட்டம் இருக்கு பாருங்க. அவ்வளோ யங்ஸ்டர்ஸு, கிட்டத்தட்ட வயது வரம்பு இல்லாமல் வந்த நபர்களாக இருக்கட்டும், அவ்வளோ தொண்டர்கள் உள்ளே வந்து நின்று அந்த காட்சி இருக்குல்ல, 20-25 லட்சம் பேர் வந்து நிற்கிறான் அப்படின்னும் பொழுது எங்க ₹1 காசு கொடுக்கல, எதுவும் செய்யலை. அங்கே மலேசியாவிலேருந்து வந்த நபர்கள் எங்கூட பேசினாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்த நபர்கள் அங்கேருந்து எங்கூட பேசினாங்க, மால்தீவ்ஸ்லேருந்து வந்தக்கூடிய நபர்கள் எங்கிட்ட பேசினாங்க. ஸோ உலகம் முழுக்க இருந்து வந்த பல நபர்கள் இருந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் பார்த்து பேசினாங்க, நாங்கள் தளபதிக்காக இங்கேருந்து வந்திருக்கோன்ட்டு. அப்போது உலக நாடுகள்லேருந்து நீ கிளம்பி தளபதிக்காக வரும்பொழுது நம்ம சென்னையிலேருந்து மதுரை போனதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒட்டு மொத்தமாக அந்த நபர்கள் வந்து தளபதியை தூக்கி கொண்டாடின விஷயம் இது ஏதோ ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கடந்து வந்த பயணம் கிடையாது. இது அரசியல் மாநாடு என்று தெரிந்தே வருகிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும்னு தெரிஞ்சே வராங்க. நமக்கு அங்கே போனாக்கா மிகப்பெரிய க்ரௌடு, நம்ம தளபதி எங்கேயோ இருப்பார், நம்ம எங்கேயோ இருந்தால் பார்க்க முடியும்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்தன் வரானா அவன் ரசிகன் கிடையாது. அவ்வளோ தூரம் சொந்த காசை செலவு பண்ணி, தம்பி மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்தாங்கல்ல, எல்லாம் கை காசு செலவு பண்ணி வந்தாங்க தம்பி. இவ்வளவு பொருட்செலவு பண்ணி வரக்கூடிய நபர்கள், 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணிக்கூடி வரக்கூடிய நபர்கள், ஒரு நாள் காலைல எழுந்து போய் தளபதியாக ஓட்டு போட மாட்டான், போட மாட்டான், மாறும் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற போட மாட்டான். நிச்சயமா போடுவான். இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். வரலாற்றில் நீங்க எவனும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அதே தாக்கம் தளபதி பேசும்போது இருந்துச்சு பாருங்க, அப்பா கூஸ்பம்ஸ் தம்பி. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பவங்கள் அப்படி இருந்தாலும் சில விமர்சனங்களை உங்ககிட்ட என்ன பதிலா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி பெரிய கூட்டம், ஒரு தன்னெழுச்சியான கூட்டம், இத்தனை லட்சம் பேர் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கப்பவே இன்னொரு பக்கம் திமுக சார்பில் சில பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல சிரஞ்சீவிக்கு இந்த மாதிரிதான் கூட்டம் வந்தது. நீங்க எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்கீங்க, சமகாலத்துல சிரஞ்சீவிக்கு வந்தது, இன்னைக்கு அவருடைய கட்சி எங்க இருக்கு, அந்த மாதிரிதான் போகும் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக தரப்புல சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதை பாக்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல? தம்பி அடிச்சு எனக்கு இளவு வீட்டில் கிளவி எழுகிற மாதிரி அழுவாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு நாள் அழுதுட்டு போவாங்கன்னு பார்த்தா இது எனக்கு தெரிஞ்ச இந்த இம்பாக்ட் பல கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு, பல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் பொழுது குறைஞ்சது சொல்றேன், ஒரு வாரம் கிளவிக்கு ஈக்குவலா உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. கிளவிக்கு ஈக்குவலா ஒரு வாரமா எல்லாரும் மொத்தமா இப்ப திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுச்சு, சீமான் பேசுறாப்புல சம்பந்தம் இல்லாம அண்ணாமலை எதுக்கு நீ உள்ள வரேன்னு எனக்கு தெரியல, புரியுதுங்களா? அப்ப அண்ணாமலை பேசுறீங்க, அதிமுக பேசுறீங்க, எல்லா கட்சியும் பேசணும் பொழுது அதான் சொன்னேன்ல, ஒற்றை நபர் மொற்றமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை முடிச்சு விடக்கூடிய வேலை செஞ்சு அத்தனை பேர் இப்ப கதறையா இல்லையா? நீ ஒரு ஆளே இல்லைன்னா பேசாம போயிருக்க வேண்டியதானே? பேச வச்சாச்சுல, மக்களை பேச வச்சார்ல நின்று. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அந்த குரல்? நீங்க சொல்லுங்க, செஞ்சாரா இல்லையான்னு கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த நபர் இல்லைன்னாங்கல்ல. வாங்குறதே மறந்து இன்னைக்கு அங்கிள்ங்கிறதா விமர்சனமா பெருசா பேசுறதுக்கு மாறி இருக்கு. ஓகே, நீங்க எல்லாரும் வந்து அங்கிள்னு சொல்லிட்டாரு. கே நேருடைய விமர்சனத்தை பாத்தீங்களா? அநாகரிகமாக முறையில் பேசிட்டாரு. அண்ணாமலை சொல்றாப்ல தராதரம் இல்லாம பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் தான் ஏன் சொன்னாரு, ஆன்டின்னு சொல்லல, அங்கிள் தானே சொன்னாரு. நீங்க ஏன் வந்து நீங்க அங்கிள்னா மாமா அந்த உறவு முறைக்குள்ள பாருங்க, நீங்க வேற மாதிரி ஏன் யோசிக்கிறீங்க? தப்பா இல்ல, இது அப்பா அப்படின்னு அவர் ஒண்ணு கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கப்ப அதை உடைக்கணும்னு ஒரு திட்டமிட்டே பேசுன மாதிரி தானே அது. தம்பி நீ கிரியேட் பண்ணி காலங்காலமா நீ தான் ஆட்சி செய்வேன்னு வர, நாங்க அதையே உடைக்க வரமே, ஆட்சியவே உடைக்க வர, உனக்கு இருக்க லேபிள் உடைக்க மாட்டோமா? இங்க பிராண்டுனா யாரு? தளபதி தான். எங்க பிராண்டுக்கு முன்னாடி உன் பிராண்ட் நிக்குமா? உன் பிராண்டை ஒரே நாள்ல இல்ல 1 மணி நேரத்துல மாத்தினாரா? 1 மணி நேரம் கூட கிடையாது, அரை மணி நேரம் தான். 35 நிமிஷம் பேச்சுல இந்த இவர் வந்து அப்பாவை அங்கிளா மாத்தினது 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல உன் பிராண்டை உடைச்சிட்டாரு தளபதி. கரெக்டா? 5 நிமிஷத்துல ஸ்டாலினுடைய பிராண்டை உடைச்சு, அப்பான்ற பிராண்டை உடைச்சு அங்கிள்னு மாத்தி விட்டுருக்காருன்னா எங்களால உன் பிராண்டை எவ்வளவு உதைக்க முடியும், எவ்வளவு சிரமம், என்ன சொல்றது, சின்ன பணமாக்க முடியும்னு எங்களுக்கு தெரியுதுல்ல. எதுக்கு அண்ணாமலை சம்மந்தம் இல்லாம நீ உள்ள வர? திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எப்பயுமே அண்ணாமலை வருவாப்புன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே நீங்க வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவாதத்துல எல்லாரும் வேற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது சட்டை கழட்டி ரோட்ல வந்து அறாராமா யார சாட்டை அடிச்சுட்டு போராட்டம் பண்ணாரு. சாட்டை அடிச்சாரு அவரை?
இல்ல சாட்டையில அந்த சாட்டை இல்ல சாட்டைன்னு நீங்க சொன்னா அடுத்து வரேன், அதுக்கும் வரேன் நான். சவுக்குல அடிச்சான்னு சொன்னா இந்த சவுக்குன்னு வரும். சரி, மொத்தத்துல குரல் யுத்தத்தை காமிச்சிங்களா இல்லையா? எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினாக்கா, இதற்கு அண்ணாமலை சொன்ன பதில் என்ன தம்பி? தளபதி அவர்கள் அங்கிள்னு சொல்லி பேசினாரு, கொச்சைப்படுத்தி பேசல, ஒரு உறவைத்தான் சொல்லி பேசியிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். தாத்தா காந்தின்னு சொல்றோம், மாமா நேருன்னு தானே சொல்றோம், அதுவும் அங்கிள் தானே. அப்போ உங்களுக்கு கோவம் வரல. இன்னும் சொல்ல போனாக்கா, சங்கீதா அவர்கள் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் கூட்டத்தில் திமுக மேடையில் நின்று அங்கிள் ஸ்டாலின் தான் பேசினாங்க. நான் காட்டுறேன் பாருங்க, நான் காட்டுறேன். அதை திமுக நபரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அத்தனை பேரும். இந்த பாருங்க, இது அவருடைய மேடை, கேளுங்க. கிளம்புறீங்க இப்ப திடீர்னு எங்க வெளில போறேன் அப்படின்றீங்க. இல்லம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். என்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா, மாதிரி ஸ்டாலின் அங்கிளுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ அங்கிளுக்காக ஒரு பெரிய விழா நடத்துறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே, ஸ்டாலின் அங்கிள் வர்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னாரு. சே அம்மா, அவர் பார்க்க எப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது, எவ்வளவு ஸ்லிம்மா எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க. நான் தாத்தான்லாம் அவர் கூப்பிட மாட்டேன், நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. அவங்களே பேசியிருக்காங்க. ஓகே, அந்த திமுக மேடையில் பிறந்தநாள் விழாவை ரசிக்கிறாங்க. திமுக நபர்கள் அங்கீகரிச்சிட்டாங்க. சங்கீதா அங்கிள்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க, சங்கீதா மகன் அங்கிள்னு சொன்னதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா தெரியுதுன்னு எனக்கு புரியல. டிஆர் பாலுவை நல்லா தெரிஞ்சுங்க. டிஆர் பாலுவை உதயநிதி என்ன தெரியுமா சொல்லுவாரு? மாமா. எத்தனை பொது மேடைகள்ல மாமா பாலு அவர்கள், அவர் பதவி பேரை சொல்லி, கட்சியில் இருக்கக்கூடிய பதவி பேரை சொல்லி மாமா பாலு அவர்கள். துரைமுருகன் என்னன்னு சொல்லுவாரு? தாத்தான்னு சொல்லி. துரைமுருகனை மாமான் தான் சொல்லுவார். தாத்தான்னு கூப்பிட்டுருக்காரு. தாத்தானா கூப்பிடுறாரு. சரி, ஓகே, தாத்தாவோ மாமாவோ உறவு வச்சு நீங்க கூப்பிடுறீங்கல்ல, அப்போ எல்லா நபர்களும் நீங்கள் உறவு வச்சு கூப்பிடுறீங்க. சீமான் என் அண்ணன், என் அப்பா, என் சித்தப்பா, யார எடப்பாடி அவர்களை சித்தப்பா சொல்லியிருக்காரா? சரி, நான் அண்ணாமலை இருந்து ஆரம்பிப்போமே. நீ என்ன சொல்லியிருக்க சீமானை? தம்பி அண்ணாமலை, சீமானை நீங்க என்னன்னு சொன்னீங்க? அண்ணன் சீமான், உறவு வச்சு தானே கூப்பிட்ட. சரி, இந்த பக்கம் திராவிட கட்சி என்னன்னு சொன்னீங்க? எங்க பங்காளி சொன்னியா இல்லையா? நீ உறவு வச்சு பேசிட்டு நீ என்ன ரொம்ப அப்படியே யோக்கியஸ்தம் போல திடீர்னு அங்கிள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப நான் உன்னை பூம்பர்னு சொன்னாக்கா அப்படின்னு கேள்வி இருக்குன்னா, யாரு பூம்பரு? 53 வயசு பூம்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்குறேன். சரி, 38 வயசு பூம்பரை பத்தி காட்டவா? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி. இதை விட கேவலமா ஒரு பேச முடியுமா? இது அநாகரிகம். அன்னைக்கே நம்ம இதெல்லாம் அநாகரிகம், கேவலம் பேசியிருக்கோம். இதை விட கேவலமா எவனாவது பேசுவ? பார்த்து பல்லு படாமன்னு சொன்னா நீ எதை மீன் பண்ணி சொல்றேன்னு தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உதயநிதியை பற்றி நீங்கள் பேசும் பொழுது, அந்த ஊடக வேலை பற்றி பேசும் பொழுது, பார்த்து பக்குவமா பல்லுபடாம நீ பேசுனா நீ நாகத்தை பத்தி பேசலாமா? இதுல எவன் பூம்பர்? இப்ப யார் பூம்பரு? பூம்பரா? அது முட்டாள்தனமா, கேவலத்தனம். 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்க குரங்கு மாதிரி தாவாதுன்னு சொன்னது யாரு? சரி, நீ இவ்வளவு யோக்கியஸ்தம் பேசுறல, இன்னைக்கு எடப்பாடி பத்தி என்ன பேசிருக்க? மேடையில் ஏறி அவரை அரியணையில் உட்கார வைப்பது என்னுடைய கடமை அப்படின்னு பேசுற. இந்த கேளு. பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்னாரமிக்க ஒரு விவசாயிகளுடைய மகனை கச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தற்கூரின்னு பேசியிருக்கிற இதே அண்ணாமலை தான் அன்னைக்கு இப்படி பேசியிருக்கு. இதே வாய் தான். அதை நார வாய், இது வேற வாயின்னு எடுத்துக்கலாமா? எப்பா, நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் வயசு இருக்கு, அவருக்கு அனுபவம் இருக்கு, தற்கூரி எடப்பாடிங்கிற. அப்போ தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுகவோட நேரடி உறவுல இருக்கிறது அண்ணாமலை. ஸ்டாலினுக்கும் அந்த ஆட்சிக்கும் எப்போ பிரச்சனை வந்தாலும் உள்ள நீ தான் குரலியத்தை காட்டிட்டு இருக்கிற பொழுது, நீ யாருன்ற பிம்பம் இப்போ பட்டவத்தமா எல்லாத்துக்கும் தெரியுற பொழுது, இவ்வளவு பச்சையா இவ்வளவு இது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை நாகரீகமாக முறையில் நீங்க கையாண்டீங்கன்னா நாகரிகமா போடலாம். இல்ல நீ எல்லா கேவலத்தனத்தையும் பேசிட்டு நீ திடீர்னு இந்த பக்கம் விஜய்க்கு பூம்பர்னா இப்ப யாரு பூம்பரு? நல்லா தெரியுதா? அண்ணாமலை தான் பக்கா பூம்பர்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் தான் பேசியிருக்காரு, அன்னைக்கும் அவர் தான். ரெண்டு தலைவர்களை பத்தியும் அவர் தான் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பல தலைவரை பத்தி இன்னும் கேவலமாலாம் பேசியிருக்காப்ல. ஸோ உனக்கு இப்ப நான் வேணா உனக்கு அதே சாட்டையை வாங்கி உனக்கு பார்சல் அனுப்புறேன், மறுபடியும் வேணா நின்று அடிச்சுக்க ரோட்ல. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும்.
பார்த்துக்கலாம். நீங்க நிறைய தலைவர்களை பத்தி பேசுறப்ப சாட்டை அப்படின்னு சொன்னதுனால கேட்கிறேன். ஒரு பக்கம் அப்படியே அண்ணாமலையை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் பேசி முடிச்சதுல இருந்து தீவிரமா அந்த தலைவர்ல இருந்து நீங்க சொன்ன திரு சகோதரர் சாட்டை அவர்கள்ல இருந்து எல்லாருமே அதை விமர்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை. முக்கியமா அந்த தொண்டர்களை அவங்க ஒரு விமர்சிக்கிறது, அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, அதெல்லாம் தான் இன்னைக்கு சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. திடீர்னு நாம் தமிழர் அவங்களுடைய செயல்பாடு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனம்? தம்பி ஊடகவியலாளர்னா சொல்லணும்னா டிவிக்கு அப்படின்னு ஒரு ஆக்ட் பண்ணி கத்துறது, அந்த மாதிரி எது கேட்டாலும் அவங்க வந்து டிவிக்கேன்றாங்க, தளபதின்றாங்க. தலைவரும் சொல்றாரு, திரு சீமான் அவர்களும் திரு சாட்டை அவர்களும் அப்படிதான் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நம்ம தலைவர் தலைவரே பேசிடுவோம். இப்போ உனக்கு டிவிக்கேன்னா டிவிக்கேன்னு கேட்குது, தளபதினு சொன்னா தளபதினு கேட்குதுன்னா உனக்கு காதுல கோளாறு. கரெக்டா? சின்ன வயசுல எசக புசுக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க வாங்கினீங்கன்னு தெரியல, காதுல கோளாறுனால இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நேத்து ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டார் தம்பி. அந்த கேள்வி கேட்டதை நான் நைட்டு பார்த்து ஒரு 100 முறைக்கு மேல பார்த்தேன். 100 முறையும் சிரிப்பு, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த கேள்வியை கேளுங்க, ஆனா நீங்க சிரிக்காம உங்களால எடுக்க முடியுதான் நான் பாக்குறேன். தம்பி சிரிச்சா அதை அப்படியே போடு, சரியா? கண்ட்ரோல்ல பண்ணக்கூடாது தம்பி, யதார்த்தமா இருங்க. மாநாட்டு கூட்டத்தை என்னன்னு வைக்கீங்க. அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. உங்களை சேர்க்கவே இல்லைங்கிறாரு. உங்களை போட்டியில சேர்க்கவே மாட்டேன்ட்டாரு அப்படின்னு அப்படியே மூஞ்சி போற போக பார்க்கணும். டே நான் எவ்வளவு லாங் ஒரு லெவத்தை காட்டிட்டு இருக்கேன், என்னை வந்து ஆட்டத்துல சேர்க்கலன்னு சொல்லிட்டீங்களே. இதைத்தான் நேரடியாக தளபதி அங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சிங்கம் வேட்டையாட வரும் பொழுது இறந்த பிணங்களையோ நம்மளோட சின்ன மிருகங்களையோ வேட்டையாடுவதோ எல்லாம் பழக்கம் கிடையாது. நம்மளோட பெரிய மிருகத்தை தான் டார்கெட் பண்ணுவோம். லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். நம்ம அங்கே தான் களத்தில் நிற்போம்னும் பொழுது இந்த நெறியாளர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, யதார்த்தமான கேள்வியை ரொம்ப யதார்த்தமாக கேட்டார். ஸோ இப்போ ஒவ்வொரு நெறியாளரும் இப்போ எப்படி இவர் அணுகிறீங்களோ இதே போல் இனி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அணுகி இப்படி கேள்வி கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மாறுதல் நிச்சயமாக ஏற்பட்டுரும். இப்போது நீங்கள் இப்போ சீமானுக்கு என்ன பிரச்சனை? எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் அவர்களை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய தம்பி சொல்லிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல. கட்சி என் தம்பி வரட்டும், என்னோட தம்பி வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சேர்ந்து அவர் வேற பாதை பயணம் முடிவு பண்ணிட்டாரு. நீ விட்டுட்டு நாகரிகமா விமர்சிட்டும் போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க யாரை ஆட்சியில் இருக்கக்கூடிய நபரை விமர்சிக்கணுமோ விமர்சிக்காம அவர்களுக்கு சாதகமா நின்று, நீங்கள் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சாதகமா நின்று நீங்க எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? எப்ப பாரு விஜய் 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 விஜயன் பேச 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 விஜய் 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 பேசின பின்னாடி லட்சுமி 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 லட்சுமின்னு வந்துகிட்டே இருக்குது. அப்ப தம்பி இருந்து வருது லட்சுமி எங்க இருந்து வருது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் வந்து விஜய் பத்தி பேசினாலே உங்களுக்கு லட்சுமி வருதுனாக்கா நீங்க டக்குன்னு விஜய லட்சுமின்னு ஒன்று சேர்த்து வேற எங்கேயும் யோசிக்க கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் விஜய் விஜய் விஜயன்னு சொல்லி பேச பேச லட்சுமி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசி பேசி கேவலப்படுறீங்க. நீங்கள் தேவையில்லாமல் அநாகரிகமாக விமர்சிக்காமல் நீங்கள் அழகாக ஒரு அரசியலை செஞ்சுட்டு போயிடலாம். அப்போது உங்கள் டார்கெட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா, விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசினாதான் நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். விஜய்க்கும் இதில் நான் பேர் சொல்லி சொல்கிறேன், பாண்டேலாம் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கும் சீமானும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய போட்டி. இவர்கள் 2 பேர் தான் திமுக அதிமுகன்னு போயிருமா, விஜய் வந்து சீமான் கூட தான் வந்து மோதுவாருன்ட்டு எப்போ அவர் தெளிவாக யாருன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. நான் திமுக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், உனக்கு தைரியம் இல்லை ஆம்பளை. நீ என்ன சொன்ன, ஓட்டு திருட பெற்று தான் பிஜேபி ஓட்டு வாங்கிருக்கு ராகுல் காந்தி சொன்னதற்கு ஆமான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினீங்களா நீங்களும் உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். இந்த முறை ஏன் அமித்ஷா வந்தப்போ கோபேக் அமித்ஷா சொல்ல, ஏன் இனி மோடி வரும்போது கோபேக் மோடின்னு சொல்லிடுவியா? நீ ஏற்று நின்றுவியா? நின்றுட்டு வா பேசுவோம். ஒட்டுமொத்த நபர்கள் வந்து அங்கே மண்டிட்டு கிடக்குறீங்க. இந்த பக்கம் வந்து அதிமுக பிஜேபி கூட சேர்ந்துருச்சுனாலே பாண்டே யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்காக பேசுவார்னு தெரியும். ஆபீஸ்ல அவர் பிஜேபிக்காக மட்டும்தான் பேசுவார். பொது கருத்துக்கள்லாம் பேசுகிற மாதிரி பேசினாலும் பாண்டேயோடைய ஸ்டாண்டு பிஜேபி ஸ்டாண்டுன்றது எல்லாருக்கும் பட்டவத்தமாக தெரியும். இன்றைக்கி அதற்காக நீங்கள் அப்படியே முட்டு கொடுத்து நீங்கள் வந்து கவர் பண்ணுற வேலையை செஞ்சீங்கன்னாக்கா, களத்தில் பார்த்தீங்கல்ல, மதுரை மண்ணில் பார்த்தீங்கல்ல, எத்தனை நபர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் செய்யலைன்றதை வெளிப்படையாக சொன்னாங்கல்ல. ஒரே ஒரு இடத்துல 1-2 25 லட்சம் பேர் சொல்கிறான்ல, காதில் கேட்குதா இல்லையா? ஆனால் இது இப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேரு இப்போ ஒன்று பேசி வச்சிருக்காரு, கேட்டீங்களா? என்ன சொன்னார்? எம்ஜிஆர்களை விட வந்து பெண்களுக்கான கூட்டம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய இருக்கு பெண்கள் அப்படின்னு. மேபி அவர் இந்த 1000 ரூபாய் மகளிர் பேருந்து இலவசமாக தர்றது அதெல்லாம் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். சரி, நீங்கள் சொன்ன ஒரு கூற்றுக்கே நான் இப்போ வந்துடுறேன். அவங்களுக்கு இப்போ காட்டுறேன், ஆதாரத்தோடய காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1000 ரூபா கொடுத்த, மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்த, இன்னைக்கு நடந்த சம்பவம்
தடுப்பில் மோதி தொங்கிய பேருந்து மீஞ்சூரிலிருந்து பொன்னேரிக்கு வந்த அரசு பேருந்து பிரேக் பிடிக்காம எப்படி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு பாரு. எங்க ஒரு பாலத்தில் நின்று இன்னைக்கு நடந்த சம்பவம் காலையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்படியே உள்ள போய் இந்த பெரிய கால்வாய் தெரியுதா உங்களுக்கு? அது உள்ள விழுந்திருந்தா எவ்வளவு பேர் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். 2 உயிரும் போயிருக்கு. ஒரு பக்கம் பெண்கள் துப்புரவு. எஸ், அதான் அடுத்து அதை சொல்ல வரேன். இன்னைக்கு அதே மாதிரி கண்ணகி நகர்ல கரண்ட் ஷாக் அடிச்சு உயிர் பலி ஆயிருக்காங்க. நீ பெண்களை காப்பாற்ற லட்சம் என்ன புரியுதா உங்களுக்கு? 4000 கோடி கொடுத்து நக்கிட்டு போச்சு உங்களுக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு முன்னெடுப்பும் செல்லாமல் அதே தூய்மை பணியாளர் இன்னைக்கு உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அதே பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க, ஓஎம்ஆர். ஓகே, தண்ணி தேங்கி எவ்வளவு தண்ணி இங்க பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு மழை கூட பெருசா பெரிய மழை கூட சாதாரண மழைக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. என்ன உங்களுக்கு பெண்கள் வரவேற்பு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் தான் டபுள் மீனிங்ல சொல்றாரா என்ன? கலைஞருக்கு அப்போ இதை விட பெரிய வரவேற்பு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்போ யதார்த்தமான யதார்த்தத்தை பேசி பழகுங்கள். சும்மா பெண்கள் இங்க போட்டுறாங்க நீங்கள் தூய்மை பணியாளர் சொன்னதெல்லாம் பெண்கள் தான். கேட்கலையா உங்க காதுல? நீங்க களத்துக்கு போய் பேசிட்டு வந்தீங்க அவங்க கிட்ட. ஒரு குறிப்பா ஒரே ஒரு ஊடகத்துல ஒரு சேனல்ல அவங்க என்ன பேசினாங்க கட் பண்ணாம அப்படி பட்டத்தவங்க ஃபர்ஸ்ட் போட்டாங்க. பெண்கள் எவ்வளவுக்கு ஸ்டாலின் அவர்களை கழிவுகளை ஊத்துனாங்கன்ட்டு. தொடர்ச்சியாக பெண்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு முதல்வரை ஏமாற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அமைச்சர் பெருமக்கள்லாம். யதார்த்த கள நிலவரத்தை அவர்கிட்ட புரிய வச்சீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் தூக்கிடுவாரு. யதார்த்த கள நிலவரம் பெருசாகும் போது தான் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொன்னார் ஸ்டாலின். தெரியுமா? நேற்று ஒரு கூட்டம் அப்படியே ராஜினாமா பண்ணுட்டாரு. அப்போ யதார்த்தம் தெரிய வரும்பொழுது செய்யறாரு. அப்ப தெரிய வர விடாமல் மறைத்து கொண்டு இந்த வேலை செய்து கொண்டிருப்பது நீங்களா தான் இருக்கிறீங்களா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுமே. இப்ப நீங்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் போராடினா தெரியும், பரந்தூர் மக்கள் போராடுறது உங்களுக்கு தெரியும். அதை விஜய் அவர்கள் பகிரங்கமா சொன்னாரு. ஆனா இதுல திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிச்சயமா பரந்தூருக்கு விஜய் வராரு மீண்டும். எஸ், வராரு, களத்துக்கு வராரு. நீங்க இந்த மலைக்கு இப்படி ஆயிடுச்சுல தம்பி, அங்கதான் போய் நீர் தேங்குது, நீ அதை கேட்டு போட்டு மூணுன்னா எங்க வரும்? எல்லா தண்ணியும் நேரம் இங்கதான் வரும். சென்னை நீங்கள் இயற்கை வழித்தடங்களை அடைச்சிங்கனாக்கா இயற்கை நமக்கு பெரிய பேரழிவை ஏற்படுத்தணும் பொழுது உயிரிழப்பு ஏற்படும். இதை காப்பாற்றணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், உணவை காப்பாற்றணும், நீர் ஆதாரத்தை காப்பாற்றணும், அந்த விலங்குகள் மனிதர்களை தாண்டிக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்குமான ஆதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தளபதி நிச்சயமாக பரந்தூருக்கு வருவார். அன்னைக்கு இருக்கு. ஏன்னா சொல்லிட்டாரு, இதுக்கு அடுத்து நான் மக்களை சந்திக்க போகிறேன் சொன்னாரா மேடையில் வச்சே? அன்னைக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுன்ற சொன்னாரா? அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக பறந்துட்டு வராரு. சோழி உங்களுக்கு அப்புறம் முடிய போது பாருங்க. பரந்தூருக்கு வராரு அப்படின்னு சொன்னதுனால கேட்குறேன். இது கூட ஒரு விமர்சனமாக தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடக்குது. இப்போ பரந்தூருக்கு போனார். அதே மாதிரி நீட் மரணங்கள் நேரில் போயிட்டு பார்த்தாரு. ஓகே, பட் சமீபத்தில் சாதிய ஆணவ படுகொலை நடந்தப்ப அது குறித்து கருத்து எதுவும் சொல்லலை. மேபி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட போல. இங்கே தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திக்க வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தவறுக்கும் காரணம் யாரு? இந்த ஆளுகிற ஆட்சி. உன் ஆட்சி தானே மொத்தமாக முடிக்க போறேன்றாரு. ஒன்று அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. ஒன்று அட்ரஸ் பண்ணிட்டேன் திமுக. உன்னை முடிச்சாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காத நான் களத்தில் வரேன். அதுக்கு தான் நான் சினிமாவில் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வரல. இந்த சம்பவத்துக்கு அதுதான் தம்பி, நாங்கள் ஒன்று அட்ரஸ் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் எல்லா அரசியல் தலைவரும் அதை பற்றி அட்ரஸ் பண்ணீங்கல்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆணவ படுகொலை நடந்துச்சு. எத்தனை வாட்டி நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? நடந்திருக்கா இல்லையா? தொடர்ந்து நடந்திருக்கு. அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. என்ன தீர்வு? ஏன்னா எவனுமே எடுத்து நிக்கல. அதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் மௌனத்து கிடக்குறீங்கல்ல. அதிமுக சொன்னாக்கா உடனே நீங்க என்ன பண்றீங்க? ஆட்சியில் நடக்கலையான்னு அங்க போயிடுறீங்க. அப்ப அதுக்கு தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கணும் பொழுது தீர்வு காரணம்னா என்ன? இந்த ஆட்சியை முடிச்சு விடணும். அதான் ஒற்றை தீர்ப்பு பொழுது இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் இந்த ஆட்சியை முடிவு கட்டுவேன்னு ஏற்று நிக்கிறார்ல, அதான் ஒரே பதில். அதுலயே எல்லாமே உள்ளடங்கிறது இல்லை. தனித்தனியா உங்களுக்கு வெத்தலை வச்சுலாம் கற்பூரம் காத்திட்டு இருக்க முடியாது. சொல்லி முடிச்சு விடலாம் சீக்கிரம் 26ல. ஓகே, பல விஷயங்கள் சொன்னாலும் மாநாட்டில இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் எல்லாம் மைக்க கொண்டு போயிட்டு மாநாடு முடிச்சுட்டு வர தொண்டர்கள்ட்ட கேட்கறது, என்ன உங்க கொள்கை என்ன சொல்லுங்க, உங்க கொள்கை என்ன சொல்லுங்க அப்படின்னு அப்படி பேசுறப்ப அவங்க சொல்லாத விஷயங்களை தொண்டர்களுக்கு கொள்கை தெரியல, என்ன கொள்கைனே தெரியலன்ட்டு ஒரு பக்கம் அதிகமா நாம் தமிழரும் திமுகவும் விமர்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொண்டர்களுக்கு கொள்கைகள் என்னன்னு தெரியுங்கிறதும் அவசியம் தானே தம்பி? நீங்க தொண்டன் வரக்கூடிய இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கான் தம்பி. எல்லாத்துக்கும் ஒரு கட்சியுடைய கொள்கை, அதுவும் தளபதி இப்போ விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுன்ற அவசியம்ன்றது கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒரு தெளிவை ஒரு புரிதலை தளபதி ஏற்படுத்தியிருக்கிறார். என்னன்னாக்கா, திமுக ஓட்டு போட மாட்டேன்டா, இதை ஏற்படுத்திட்டார். எது இம்பாக்ட் ஏற்படுத்தும்? கொள்கையை தெரிஞ்சுக்கிறது ஏற்படுத்துமா? உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டு தளபதி தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றது ஏற்படுத்துமா?
அவனுக்கு தேவை நல்லாட்சி நீ கொடுக்குறியா? அவன் பெரிய கொள்கை சித்தாந்துக்குள்ளெல்லாம் இங்கே வந்து இன்னைக்கு போல. இன்னைக்கு வந்து எத்தனை திமுக நபர்களாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், உங்களுக்கு எத்தனை வரலாறு தெரியும்? சீமான் பேசின வரலாறு மட்டுமே நீங்கள் எடுத்து ஒரு புத்தகமாக போட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிறுக்கு பிடிச்சிரும், பைத்தியம் முடிச்சு. உண்மையா இல்லையா? ஒரே விஷயத்துக்கு 1000 வாட்டி வித்தியாசமா பேசி வச்சிருப்பாப்புல. இங்க பாருங்க, நான் பொய் சொல்ல தம்பி, அவர் செய்யற விஷயம், ஒரு தலைவன் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை வந்து தேவையில்லாத மீமாலாம் மாறக்கூடாது. ஏன்னா நீங்கள் நாகரிகமாக செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்பொழுது என்னடா இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இங்க பாருங்க, இப்ப சமீபத்தில் எடுத்தது மரத்தை கட்டி பிடிச்சி பேசினாரு. மரத்துக்கிட்ட பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க ஒரு தெரியுதா? இதுல மரத்தை கட்டி பிடித்து பேசுவதற்கு நீ போய் மரம் வளர்க்கறதுக்காக போறேன்னு சொல்லி செஞ்சீங்க, கரெக்டா? ஆனா அந்த நிகழ்வுல அந்த கேமராமேன் எவ்வளவு கேவலமா திட்டினீங்க. வாடா, அப்புறம் ஒரு வார்த்தையை போட்டு திட்டுறீங்க. வார்த்தையை போட்டு திட்டி நீலாம் என்கிட்ட கேமராமேன் தான் அடிபட்டு செத்துருவேன்றீங்க. அந்த காணொலி அப்படியே இருக்கு. ஒரு இயக்குனர் மேபி அந்த ஃப்ளோல. இயக்குனரா? அப்ப நீ சினிமாக்காரன் தானே இருக்கிற. நீ என்ன வந்து சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய வந்து நபர் தலைவனை தேர்ந்தெடுக்கான, அப்ப நீ ஏன் பேசுற? நீ அங்க தானே வந்த, உனக்கு லேபிளே சினிமா தானே. சீமானுக்கு லேபிள் என்ன? இயக்குனர் அப்படி சினிமா தான். சினிமாக்காரன் தான் நீ. ஸ்டாலினுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உங்க அப்பாவுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உதயநிதிக்கு லேபிள் என்ன? சினிமா தான். திருமாவுக்கு சினிமாக்காரன். வேல்முருகன் சினிமாக்காரன். அண்ணாமலை சினிமாக்காரன். இப்ப எச் ராஜா சினிமாக்காரன். புரியுதுங்களா? எல்லாருமே சினிமால தான் வந்திருக்கீங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து ஒட்டுமொத்த நபரும் சினிமால தான் வந்திருக்கிறீங்க. அப்போ இங்க ஒரு ஆளுமை இருக்கு, சினிமாவுக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. ஏன்னா அரசியலுக்குள்ள வருவதற்கு இவ்வளவு பெரிய மக்களை நம்ம வசீகரிக்கக்கூடியது ஒரு இடமா இருக்கணும் பொழுது அவனுக்கு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துறான். தம்பி, எனக்கு சித்தாந்தம் கித்தாந்தம் பத்தி உங்க எல்லாம் சித்தாந்தம் தெரிஞ்சிருமா? இல்ல எல்லா கடை கோடி தொண்டனுக்கும் தெரியுமா அப்படிங்கிற உத்தரவாதம் இல்ல. எல்லா கட்சியும் தான். எல்லா கட்சியிலுமே இல்ல தம்பி. உங்களுடைய சித்தாந்தம் நீர்த்து போச்சு. நீ பகுத்தறிவு சித்தாந்தம் உட்காந்து நீங்க பஜனை பாடிட்டு உட்காந்துருக்க தயிரோட வச்சுக்கிட்டு, கரெக்டுங்களா? எழுந்து வா தலைவான்னு பேசிட்டு இருக்கிற. உன்னுடைய சித்தாந்தம் உடஞ்சு நீர்த்து போச்சு. நீங்கள் இந்து கடவுளை குறித்து சீமான் பேசினதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் முரண்பட்ட விஷயங்கள் பேசின மாதிரி நீர்த்து போச்சு. இங்க தளபதி வருகைக்கு பின்னாடி தான் இளைஞர்கள் அரசியலை பற்றியே பேசுறான். அவனுக்கு டைம் எடுக்கும், அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு டைம் இருக்கும். ஆனா ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டார்ல, திருட்டுத்தனம் பண்ணவன் இவன் தான், இவனை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும், அதுக்கு தளபதி நிற்கிறார், சப்போர்ட் பண்ணணும், இவனுக்கு திமுக ஓட்டு கிடையாது முடிவு பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சுல. அப்போ இந்த புரிதல் போதும்ல அவனுக்கு. தம்பி, அவன் ஓட்டு உரிமை பெற்ற நபர், ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டான். கடைக்கோடியிலேருந்து வரான், 5 ஸ்டேட்லேருந்து வரான், உலக நாடுகள்லேருந்து வரான். எல்லாத்தையும் நான் சந்திச்சு பேசினேன் பொழுது அவ்வளவு செலவு பண்ணி வரவன் 3 நாள் 2 நாள் பயணம் பண்ணி வந்து அங்கே கிடக்கிறவன் கூட்டத்தில் அவன் வீட்டில் சொகுசா ஏசி ரூம்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அன்னைக்கு வந்து மாநாடு திட்டத்தில் அந்த கூட்டத்தோட கூட்டம் வந்து நின்னீங்க. அப்போ இவ்வளவு தியாகம் பண்ணக்கூடிய நபர் காலைல எஞ்சி போய் ஓட்டு போட மாட்டான் தளபதிக்காக? நிச்சயமாக போடுவான். ஆட்சி மாற்றம் அங்கிருந்து தொடங்கும். பல விஷயங்கள் இதில் பேசிட்டு இருந்தாலும் கூடுதலாக ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்தார் அவர்களுடைய அங்கே போன விஷயம் தான் வந்து அவர் எல்லாரும் வெளியே கொண்டு போன வீடியோ தான் முதல்ல வெளியே வந்து வெளியேறு முக்தார் அவர்களை வெளியேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காணொலி எதிர்கட்சி சார்பில் திமுக சார்பில் வைக்கிறப்ப உள்ள வந்தது குழால தண்ணி வரல அப்படியெல்லாம் பேசி முக்தார் அவர்கள் போட்டிருந்தாரு. என்ன காரணம்? திறந்த வீட்டுக்குள்ள எது தம்பி வரும்? ஓகே, ஒரு பழமொழி இருக்கு, உன்னை நான் கூப்பிடலையே. அங்கே ஊடக வேலையெல்லாம் கூப்பிட்டா எந்தெந்த ஊடக வேலை கூப்பிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தந்த ஊடக வேலர் வராங்கன்னு அவங்க சொல்லி இந்த ஊடக வேலைக்கு பாஸ் கொடுத்தாங்க. உனக்கு கொடுக்கவே இல்லையா? உனக்கு கூப்பிடவே இல்லையா? திறந்த வீட்டில் ஏதோ நிலையிற நீயே வந்த முதல்ல நீ யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல நீ ஊடக வேலையே கிடையாது, ஊடக வேலை கேவலப்படுத்துகிற அந்த போர்வையில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அநாகரிகமாக பேசியிருக்கிற. இந்த டாக்டர் காந்தராஜன் ஒரு ஆள் கூட உட்காந்து எவ்வளோ பேசியிருக்கிற. தடா ரஹீமனை கூப்பிட்டு உட்காந்து எவ்வளோ கேவலப்படுத்திருக்கிற. நீ கூப்பிடுற காமாட்சி நாயுடு அவர்களை கூப்பிட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து நீ அவரை எவ்வளோ கேவலப்படுத்திருக்கிற. நீ இது வரைக்கும் கூப்பிட்ட எந்த கெஸ்ட்டு நீ கேவலப்படுத்தாம விட்டுருக்க? கேவல தானே படுத்துற. வந்த கெஸ்ட் யாரும் நடத்தும் போக மாட்டாங்க. நீ தொடர்ச்சியா சீமான் மீது எவ்வளவு விமர்சனமா இருக்கட்டும், நீ ஏன் வந்து பர்சனலா ஒரு ஆளை கூப்பிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியே பேசி ஏன் அவரை கேவலப்படுத்தின? உன்னுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? நான் இவ்வளவு கேட்கறேன், ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கறேன் தம்பி. உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? நீ போலீஸ் கேட்டு வாங்கியிருக்கிற. நீ போலீஸ் இல்லாம போய் அங்க வந்த? நீ போலீஸ் இல்லாம உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு பாதுகாப்பு போலீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நீ போலீஸ் இல்லாம அங்க வந்திருக்கேன்னா உனக்கு என்ன நோக்கம்? வித் மாஸ்கோட வராரு. மாஸ்க் போட்டுட்டு ஏன் வர? மூஞ்சியை மறைச்சிட்டு போலீஸ் இல்லாம போலீஸோட ஒரு ஆள் அங்க வந்துட்டாரு, மாஸ்க் போடாம மூஞ்சியை காமிச்சிட்டு வந்தாக்கா நீ யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப தெரியக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா தானே வர, திருட்டு பையன் மாதிரி தானே வர. உனக்கு தான் இவ்வளவு கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கும் போது ஏன்? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அங்க வந்து தண்ணி வர பைப்ல தண்ணி இல்லைன்னு சொல்றதும், தம்பி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் காணொலி இருக்கு, நான் களத்துல நின்றவன், பல லட்சம் வாட்டர் கேன் மிச்சம் இருந்தது. கூப்பிட்டு பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிச்சது சொன்னது என்னன்னாக்கா, எல்லாம் லாங்ல இருந்து வரீங்க,
பிரயாணம் பண்ணுறதுனால எல்லா தண்ணிக்காரனும் அப்படியே கேஸாக எடுத்து கொடுங்க, கொண்டு போட்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 2 கேஸ் 3 கேஸ்னு மொத்தமாக எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோ காணொலி இருக்குது. அப்போ நீ தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்கிற. மாநாடு முடிந்த பிறகு இத்தனை லட்சம் வாட்டர் கேன் மிஞ்சிருக்குனாக்கா பல லட்சம் வாட்டர் கேனை பல நபர்கள் அங்கே வந்த நபர்கள் கேஸாக அவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருந்திருக்கணும் பொழுது எப்படி நீ இப்படி ஒரு அவதூறு பரப்ப? உன் நோக்கம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல. அதான் சொல்கிறேன், திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு இந்த மாதிரி வேலை பண்ணாக்கா இப்படி தான் கேவலப்படணும். எந்த ஊடக வேலையில இப்படி பொதுமக்கள் விரட்டுவானா? காமனாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்போ விரட்டுறான் அப்படின்னாக்கா உன் லட்சணம் என்ன ஊருக்கே தெரியும். அப்போ அவ்வளோதான். நீ வந்து யோக்கியம் மாதிரி அங்கே வந்து நாடகம் போகிறது நிப்பாட்டிட்டு இதெல்லாம் அநாகரிகம் தம்பி, புரியுதுங்களா? யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நீ செய்யறனாக்கா அப்போ யார் சொல்லி செஞ்சிருப்பேன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்கா இதுக்கு தான் அடிச்சார் தளபதி. அங்கே இதுக்கு தான் அடி வாங்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அடி வாங்குறது இப்படி தான். தனிப்பட்ட விமர்சனம், கேவலமான விமர்சனம். தமிழிசைக்கா வேற கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து கண்ணா இதை மிஞ்சிற அளவுக்கு பேசியிருந்தாக்கா என்னன்ட்டு. நீங்கள் தனி விமானத்தில் யார் கூட போனீங்க? ஒரு ஆளுநர், 2 மாநில ஆளுநராக இருந்திருக்கீங்க. ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறீங்க. உங்களை சுருட்ட முடி, குள்ளம், கருப்பு, உங்க உடைய குறித்து ஸ்டூல் போட்டு எந்திரிச்சு நிக்க முடியும் எல்லாம் விமர்சனம் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தம்பி. ஒரு மனிதன் தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த வலியை உணர்ந்தவன் அந்த வலியை இன்னொருத்தர் கொடுக்க மாட்டான். அவன் தான் மனுஷன். அது இன்னொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை. அரசியல பேசலாம், வாழ்க்கை எப்படி உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தின பொழுது கூட தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதே நம்ம வெறுக்கிறோம். அது வேணாம் தம்பி. நானு தமிழிசைக்கா எனக்கு நேர் எதிர்கட்சி பிஜேபி கட்டுங்களா. நான் காங்கிரஸ்ல பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவரை குறித்து தனிப்பட்ட விமர்சனம் பண்ணும்போது நான் கண்டிச்சிருக்கேன். எவன் பேசினாலும் கண்டிச்சிருக்கேன். இது பொது வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சொல்லிட்டு கடைசியில உங்க வயசு, உங்க அனுபவம், உங்களுடைய பதவி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி கேவலமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பதிவு பண்றீங்க தளபதி விஜய் அவர்களை குறித்தினும் பொழுது அப்ப இவ்வளவுதான். நீங்க உங்க தரம் இவ்வளவுதான் முடிஞ்சு. உங்க எல்லாத்துக்கும் 2026ல் அதுக்கு தான் சொன்னாரு, தாமரையில தண்ணியே விட்டாது, தமிழ்நாட்டு மக்களா விட்டுவாங்க பாரு. மறுபடியும் நோட்டாக்க போறியா? நீ சரியான ஆட்கள். பிஜேபி இல்லாமல் நின்று பாரு, பிஜேபி அதிமுக நின்று பாரு, அப்புறம் பேசு. வணக்கம், பார்ப்போம். நன்றி தம்பி.